அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை அல்லாஹ்வுடைய பள்ளியில் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை மேம்படுத்துவதற்காக வழங்கிய உத்தம சீலர்கள் தான் சஹாபாக்கள். ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அந்த இறை தூதர்களை பின்பற்றுகிற தோழர்களை அல்லாஹு தாலா கொடுத்துதான் வந்திருக்கிறான். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்குவதற்காக உயிரையே அர்ப்பணிக்கின்ற தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான். அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை குறித்து படிப்பது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து பேசப்படுகிற சபைகளிலே அமர்வதே ஒரு மிகுந்த ஒரு பாக்கியம் என்று நான் சொல்லுவேன். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஈமான் பழுதடைகிறதோ, எப்பொழுதெல்லாம்
இபாதத்துகளுடைய விஷயத்தில் நாம் கொடும்போக்காக இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தீய எண்ணங்களும் தீய நடைமுறைகளையும் நாம் செய்ய முற்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் படித்து பார்க்க வேண்டிய வரலாறு, நினைவு கூற வேண்டிய வரலாறு இந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு. இவர்களுடைய வாழ்க்கை வரலாறோடு நாம் தொடர்பு வைக்கிற காலமெல்லாம் அது நம்முடைய ஈமானுக்கு நல்லது, நம்முடைய தக்வாவுக்கு ஒரு பாதுகாப்பு, ஹிதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமையும் உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது. உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய நன்மதிப்பு நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய அந்த உத்தம சீலர்களை குறித்து படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம். காரணம், இலகுவாக இந்த மார்க்கத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த தியாகத்தையும் இன்றைக்கு அந்த சஹாபாக்கள் செய்து வருகிற தலைமுறையினர்கள் இந்த மார்க்கத்தை இலகுவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகுந்த தியாகம் செய்தவர்கள் அவர்கள். அவர்களை என்றைக்குமே நம்முடைய உள்ளத்தில் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சிந்தனை வந்துவிடவே கூடாது. அது நிஃபாக்குடைய பண்பாக மாறிவிடும். அவர்களுடைய பெயரை கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உன்னதமான இடத்தை நம்முடைய உள்ளத்தில் அவர்களுக்காக வேண்டி நாம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒழுக்கச் சீலர்கள் அவர்கள். சஹாபாக்களை எப்படி நாம் நினைவு கூற வேண்டுமானால், விளவி கூற வேண்டுமென்றால், நமக்கு பிறக்கிற நம்முடைய மக்களுக்கு அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை வைத்து நாம் வாயார மனமாற அழைத்து நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை அமர வைத்து, நம்முடைய பெண்மணிகளை அமர வைத்து, கணவன் மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பமாக நினைவு கூற வேண்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். இஸ்லாமிய வரலாறுக்கு முன்னுரையும் முகவுரையும் எழுதியவர்கள் அந்த சஹாபாக்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து அவர்களை போல ஒட்டுமொத்தமாக நம்மால் வாழ முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு முன்மாதிரி அந்த உத்தம சஹாபாக்களை போல நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் தோழர்களே. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துச் சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், காலம் மிக மிக மோசமான காலம். சினிமா நடிகர்களின் பக்கம் மக்கள் கவரப்படுகிற காலம், ஆட்சியாளர்கள், நடிகர்கள், நடிகர் சங்கங்களுக்கு பின்னால் மக்கள் சென்று போகிற காலம், விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் மக்கள் சென்று போகிற காலம், வெஸ்டர்ன் கல்ச்சரின் அடிப்படையில் மக்கள் வாழுகிற காலம். இஸ்லாத்தை குறித்து, ஈமானை குறித்து மக்கள் எல்லாம் இன்றைக்கு படிக்காமல் மார்க்க விஷயத்தில் மக்கள் பின்தங்கி கிடக்கிற காலம் இந்த காலம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இஸ்லாமிய உணர்வுகளை தட்டி எழுப்பி ஒரு ஈமானுள்ள ஒரு சமுதாயத்தை இந்த மனித சமுதாயத்தில் நாம் உருவாக்க வேண்டுமானால் அதற்கு இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கு மத்தியிலே பரிமாறப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த நபித்தோழர் ஜுந்துப் பின் ஜுனைதா என்று அறியப்படுகின்ற, அதே நேரத்தில் ஹதீஸ் துறையிலும் சஹாபாக்களும் மத்தியில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் என்கிற பெயரில் அறியப்படுகின்ற ஒரு நபித்தோழரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த தோழர் கிஃபார் என்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு தோழர். மக்காவுக்கு வெளியில் ஹிஜாஸ் என்கிற ஒரு மாகாணத்தில் இந்த கிஃபார் கோத்திரம், அஸ்லம் என்கிற ஒரு கோத்திரம் வாழ்ந்து வந்ததாக ஃபத்துஹுல் பாரியினுடைய விளக்க உரை உம்தத்துல் காரியில் நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது இந்த தோழர் ஆரம்ப காலகட்டம், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கத்தை எடுத்து சொல்லி 2வது ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய ஒரு தோழர் இந்த தோழர். இவர்கள் ஒரு சில நபிமொழிகளை கூட இந்த மனித சமுதாயத்திற்கு அறிவித்திருக்கிறார். இந்த தோழர் அறிவித்த செய்திதான், யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் முதலில் கட்டப்பட்ட பள்ளி எது என்று கேட்ட பொழுது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனிதமிக்க கௌபா தான் இந்த பூமியில் முதலில் கட்டப்பட்ட பள்ளி என்றார்கள். இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி எது யா ரசூலல்லாஹ்? இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இரண்டையும் கட்டுவதற்கு இடையில் உள்ள கால அவகாசம் எவ்வளவு யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது 40 ஆண்டுகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்களுடைய கிதாபுக்கு விளக்க உரை எழுதிய ஃபத்ஹுல் பாரி போன்ற விளக்க உரை கிரந்தங்களிலே பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புனிதமிக்க கஅபா சேதமடைந்த பொழுது புனர் நிர்மாணம் செய்தார். அதே போல 40 ஆண்டு காலம் பொறுத்து மீண்டும் புனர் நிர்மாணம் செய்தார் பைத்துல் முகத்தஸை என்றும் நாம் கூடுதல் விளக்கத்தை பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியில் 3222வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து மார்க்க விளக்கங்களை கேட்டு இந்த மனித சமூகத்திற்கு வழங்குவதில் முன்னணியில் இருந்த ஒரு தோழரும் கூட. இவர்தான் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அமல்களிலேயே சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்வது, அவனுடைய பாதையில் நீங்கள் போர் செய்வது என்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு சிறந்த அடிமையை விடுதலை செய்து நன்மையை நான் பெற வேண்டும், நான் எப்படிப்பட்ட அடிமையை நான் விடுதலை செய்வது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எஜமானிடத்தில் பெருமதி மிக்க அதிக விலை போகிற ஒரு அடிமையை யார் விடுதலை செய்கிறாரோ அவர்தான் சிறந்த நன்மைகளை பெற்றவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். தோழர் திரும்ப கேட்டார், அது இல்லாவிட்டால் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? பலகீனமான மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லது உழைக்கக்கூடிய மிக மிக பலகீனமான மக்களுக்கு நற்செயல்களின் மூலம் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? மக்களுக்கு தீங்கிழைக்காமல் இருங்கள், அது உங்களுக்கு நீங்கள் செய்கிற தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை கூட நீங்கள் புகாரியில் 2518வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கும் நமக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் உண்டு. நாம் மார்க்க அறிஞர்களோடு பழகுகிற வாய்ப்பு கிடைக்கும் போது பயண நேரத்திலோ ஓய்வு நேரத்திலோ உரையாடுகிற வாய்ப்பை பெறும் பொழுது நிறைய ஹதீசுகளை அவர்களின் மூலம் நாம் கேட்போம். கேள்வியாக, பதிலாக, உரைகளின் மூலம் நிறைய மார்க்க விஷயங்களை நாம் கேட்போம். ஆனால் கேட்டுவிட்டு ரசித்துவிட்டு செல்வோமே தவிர நம்முடைய வாழ்வில் அதை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர் என்றால் சதவிகிதம் மிகுந்த குறைவு. சஹாபாக்கள் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலிருந்து ஒரே ஒரு திருக்குர்ஆன் வசனம் கேட்டாலும் அதை தன்னுடைய வாழ்வில் மரணிக்கின்றவரை பின்பற்றுகிற சமுதாயம் அந்த சமுதாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து ஒரு பொன்மொழிகளை கேட்டால் அதை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றுகிற சமுதாயம் அந்த சமுதாயம். பின்பற்றுதல் என்பது அந்த சமுதாயத்திடமிருந்து நாம் படிக்க வேண்டும். திரண்டெழுந்தாலும் அதை தன்னுடைய வாழ்விலை நடைமுறைப்படுத்துவதோடு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதில் வீரியத்தோடு இருந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவேதான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியவர்களாக, அன்பிற்கு உரியவர்களாக அந்த தோழர்கள் மாறினார்கள். முஹம்மது அவர்களே, அதோ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழருக்கு சொல்லுங்கள் அவருக்கு சொர்க்கம் என்று. அதோ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழருக்கு சொல்லுங்கள் ஜிப்ரீல் வந்து அவருக்கு சலாம் கூறியிருக்கிறார். அதோ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழருக்கு சொல்லுங்கள் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற சபையில் அந்த தோழர்களும் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாயில இருந்ததை கேட்டு உலகத்தில் வாழ்ந்த சொர்க்கவாசிகளாக உலகத்தில் நடமாடிய தோழர்கள் அந்த தோழர்கள். அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்டால் வாழ்விலை பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் மாற வேண்டும். ஒரு நாள் பாருங்கள், நான் ஒரு நாள் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இசா தொழுகைக்கு பிறகு இரவிலே அப்படியே தனியாக மெல்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து செல்லும் பொழுது யாரும் அவரை பின்தொடர மாட்டார்கள். நிலா வெளிச்சம் இல்லாத ஒரு இரவில் அவருக்கு தெரியாமல் அவரை நான் மெல்ல பின்தொடர ஆரம்பித்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் யார் என்று கேட்டார். என்னுடைய தாயும் தந்தையும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறி நான் தான் அபூதர் என்று நான் சொன்னேன். வாருங்கள் என்னோடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து கொண்டு நடக்கலானார்கள். ஒரு வாக்கிங், இரவு இஷாவுக்கு பிறகு. எப்படிப்பட்ட தோழர்? அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்டு அவரை அடியெடுத்து வைத்து பின்னால் அப்படியே நடந்து செல்லுகிற ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே உங்களுக்கு உஹது மலை தெரியுமா? ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி நம்மை அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்திற்கு அனுப்புகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். தெரியும் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உஹது மலையை அல்லாஹு தஆலா தங்கமாக மாற்றி என்னுடைய கையில் தந்தாலும் கடன் செலுத்துவதற்குரிய தீனார் போக மீதமுள்ள அனைத்தையும் ஒரே இரவில் நான் செலவு செய்து விடுவேன். 3 இரவுக்குள் அதை நான் செலவு செய்து விடுவேன். அபூதரை உங்களுக்கு தெரியுமா? அதிக செல்வம் உடையவர்கள் தான் மறுமை நாளில் நற்கர்மங்களில் குறைந்தவர்கள் என்றார்கள். யாரை தவிர? அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்து சதக்காக்களை வழங்கி ஜக்காத்துகளை கொடுத்தவர்களை தவிர என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு மேலும் சொன்னார்கள், செல்வம் யாருக்கு அதிகமாக உள்ளதோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அபூதரே, அவர்கள் நற்பாக்கியத்தில் குறைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்களை தவிர என்றார்கள். நீங்கள் இங்கேயே நில்லுங்கள், நான் இப்பொழுது வருகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அபூதர் அவர்கள் ஒரே இடத்திலே இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் மெல்ல மெல்ல சென்று போனார். திடீரென கண்ணுக்கு தெரியாமல் மாயமாய் போய்விட்டார். ஒரு கனத்த குரலில் ஒரு சப்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என நினைத்து நான் எழுந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கேயே அமருங்கள் என்று சொன்னது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. நான் அமர்ந்தேன். நேரம் மெல்ல மெல்ல ஆக ஆக தாமதமாக எனக்கு ஒரே அச்சம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ. உரையாடுகிற சப்தம் கேட்கிறதே. பாறைகள் நிறைந்த ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை அமர வைத்து சென்று விட்டாரே. ஒரு பதட்டத்தோடு இருந்தார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், யாருடைய சப்தம் அந்த சப்தம்? நீங்கள் கேட்டீர்களா அபூதர்? ஆமாம் யா ரசூலல்லாஹ். யாருடைய சப்தம் அது? அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சப்தம். அவர் என்னோடு பேசுகிறார். என்ன சொன்னார்? உங்களுடைய சமுதாயத்திற்கு இதோ ஒரு நற்செய்தியை அல்லாஹு தஆலா அறிவித்து விட்டான், போய் சொல்லுங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு. என்ன நற்செய்தியாம்? யார் இணை வைக்காமல் இந்த உலகத்தில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். யார் ஒருவர் இணை வைக்காமல் இந்த உலகத்தில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். ஜிப்ரீல் இடத்தில் நான் கேட்டேன், அவர் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்று நான் கேட்டேன். ஆம் என்றார் ஜிப்ரீல். மீண்டும் நான் கேட்டேன், அவர் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்றார். ஆம் என்றார். 3 முறை நான் கேட்டேன் என்றார். அபூதர் அதே போல திரும்ப கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் புரிந்தாலும் திருடி இருந்தாலுமா? ஆமாம். விபச்சாரம் புரிந்தாலும் திருடி இருந்தாலுமா? ஆமாம். 3 முறை. 4வது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இது அல்லாஹ்வுடைய நியமத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களை அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு செய்த பாவத்திற்குரிய தண்டனை போக இறுதியில் அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள் என்றும், அல்லாஹ் நாடினால் ஏகத்துவத்தை அவர் பாதுகாத்த ஒரே காரணத்திற்காக அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நேரடியாக சொர்க்கம் அனுப்பக்கூடும் என்றும் அறிஞர் பெருமக்கள் அந்த நபிமொழிக்கு விளக்கம் அளிக்கிறார்களே. அந்த நபிமொழியை அறிவித்த தோழர் தான் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியிலே 6268வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம் கிஃபார் என்கிற கோத்திரத்தையும்
அஸ்லம் என்கிற கோத்திரத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாராட்டி சொல்லாமல் இல்லை. அல்லாஹ்விடத்திலும் மறுமை நாளிலும் உயர் அந்தஸ்துக்குரிய கோத்திரம் இந்த இரண்டு கோத்திரம் என்று பாராட்டி சீராட்டி சொன்னார்கள். அந்த கோத்திரத்திற்கு அந்த சிறப்பு கிடைக்க என்ன காரணம்? அபூதர் அவர்கள் தான் அதற்கு காரணம். அபூதர் தான் அதற்கு காரணம். எப்படி என்று பாருங்களேன். இந்த ரெண்டு கோத்திரத்துடைய பின்னணிகளை ஹதீஸ்களை படிக்கும் பொழுது அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. இவர்கள் ஒரு கொள்ளை கூட்டத்தார்கள். இவர்களுடைய பகுதியை கடந்துதான் சாம் நாட்டுக்கு மக்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும், சிரியாவுக்கு மக்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும். இந்த ஹிஜாஸ் மாகாணத்தை தாண்டி சிரியாவை நோக்கி பயணம் செய்கிற அந்த மக்களை எல்லாம் வழியிலே நிப்பாட்டி பறித்து விடுவார்கள். கொள்ளை கும்பல் இந்த கும்பல். குறிப்பாக ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களை எல்லாம் தாக்கி வழிப்பறி நடத்துகிற கும்பல். ஒரு கொள்ளை கூட்ட கும்பலுக்கு அல்லாஹ்விடத்திலும் மறுமை நாளிலும் உயர் அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் இந்த அந்தஸ்து அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அதுதான் இந்த தோழருடைய வாழ்விலே நாம் படிக்க வேண்டிய முதல் பாடம். ஒவ்வொரு நபி தோழருடைய வாழ்விலும் ஒவ்வொரு வகையான அம்சம் உண்டு தோழர்களே. இந்த தோழருடைய இந்த தோழரிடத்தில் இருக்கிற ரெண்டு மிக முக்கியமான அம்சம் நம்முடைய வாழ்வில் பேணப்பட வேண்டிய அம்சம். இந்த தோழருடைய மனசில் எது சத்தியம் என்று பட்டதோ அதை யாராக இருந்தாலும் சரி முகதாட்சணை இல்லாமல் எடுத்து சொல்லுவார். தனக்கு சத்தியம் என்று ஒன்று தெரிந்தால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் உயிரே போனாலும் அந்த சத்தியத்தை வெளியே எடுத்து சொல்லாமல் ஒரு நிமிடம் கூட காலதாமதம் செய்ய மாட்டார் இந்த தோழர். இரண்டாவது, இவருடைய மிக கடுமையான பிரச்சாரம் பொருளாதாரம் குறித்து. இணை வைப்பாளர்களுக்கு மத்தியில் எப்படி பிரச்சாரம் செய்கிறாரோ அதே போல முஸ்லிம்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் குறித்து கடுமையான பிரச்சாரம் செய்கிற தோழர் இந்த தோழர். இப்படிப்பட்ட இந்த தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் நிச்சயம் படிக்க வேண்டும், நம்முடைய வாழ்விலே நினைவு கூற வேண்டும். இந்த தோழர் அந்த ஹிஜாஸ் மாகாணத்தில் இருக்கும் பொழுது அந்த வழியாக பயணம் செய்கிற குறைசிகள் பேசுகிற பேச்சு அவருடைய காதிலே விழுகிறது. பயணம் போகிற குறைசிகள் பேசுகிறார்கள், போயும் இவரையா அல்லாஹ் தஆலா தூதராக அனுப்ப வேண்டும்? ஒரு அனாதை, தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை, நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவரையா அல்லாஹ் தஆலா தூதராக அனுப்ப வேண்டும் என்று ஏதோ ஒரு தூதரை குறித்து அடிக்கடி பேசிக்கொண்டே பயணம் செய்கிற ஒரு குறைசி கூட்டத்தை ஹிஜாஸ் மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அபூதர் கேட்கிறார், காதிலே விழுகிறது. அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் தேர்வு செய்கிறான் பாருங்கள் மக்களை. நம்முடைய வாழ்வும் அப்படித்தானே. எப்படியெல்லாமோ வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தோம், எங்கிருந்தெல்லாமோ நமக்கு செய்தி வந்தது. மார்க்கம் என்றும் இஸ்லாம் என்றும் தௌஹீத் என்றும் மறுமை என்றும் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் வேதம் என்றும் தூதர் என்றும் கேசட்டுகளின் மூலமாக புத்தகங்களின் மூலமாக எங்கிருந்தெல்லாமோ நமக்கு செய்தி வந்தது. அதற்கு உரியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்வு செய்தான். மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுக்கு நாம் சுஜூது செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி பயணம் செய்கிற ஒரு குழுவின் மூலம் ஏதோ ஒரு தூதர் மக்காவில் வந்து கொண்டு பிரச்சாரம் செய்வதை அறிகிறார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனது தம்பியை அழைக்கிறார். சகோதரரே, நீங்கள் மக்காவுக்கு சென்று இந்த குறைசி சொல்லுவதை போல யாராவது அங்கே வந்திருக்கிறார்களா, தன்னை தூதர் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது அங்கே வந்திருக்கிறார்களா, ஏதாவது அவர் சொல்லுகிறாரா என்று பார்த்து வா என்று அனுப்புகிறார். போய் வந்த அந்த சகோதரர், ஆமாம் அபூதரே, வானத்திலிருந்து தனக்கு வகி வருவதாகவும் நன்மையை கடைபிடிக்குமாறும் தீமையை விட்டு விலகி வாழுமாறும் தான் ஒரு இறை தூதர் என்றும் அவருடைய பெயர் முஹம்மது என்றும் அறியப்பட்ட செய்தி எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார். அபூதர், நான் எதிர்பார்த்த செய்தியை நீ கொண்டு வரவில்லை சகோதரரே, ஆகவே நானே புறப்படுகிறேன் என்று சொல்லி தண்ணீர் பையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தேவையான உணவுகளோடு மக்காவுக்கு பயணமாகிறார். எதற்காக இந்த பயணம்? இந்த பயணம் வியாபார நிமித்தமாக செய்யப்பட்ட பயணம் அல்ல. இந்த பயணம் ஒரு பொழுதுபோக்கு பயணம் அல்ல. ஒரு தூதர் நமக்கு அருகிலே இருக்கிறார், ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் தன்னை தூதர் என்று பிரகடனப்படுத்துகிறார். அவர் யார் என்று பார்த்து வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அல்லாஹு தஆலா புறப்பட வைக்கிறான். பார்த்தீர்களா? அப்படியே மக்காவுக்கு வருகிறார், நிலைமையை பார்க்கிறார்.
அவருடைய பெயரை சொன்னாலே யாரும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கடும் கோபத்தோடு குறைசிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கஅபாவிலே அப்படியே இருக்கிறார். எங்காவது அந்த முஹம்மது நம்முடைய கண்களிலே படுவாரா, அவரை குறித்து மக்கள் ஏதாவது பேசுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவு கழிய போகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணிலே பட்டு விடுகிறார் அபூதர் அவர்கள். நீங்கள் வெளியூர்காரரை போல் தெரிகிறதே. ஆமாம். நீங்கள் தேட வந்த நபரை ஏன் இன்னும் நீங்கள் பார்க்க முடியவில்லையா? யாரையாவது சொந்த பந்தத்தை பார்க்க வந்தீர்களா? தேட வந்த நபரை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லையா? இல்லை என்கிறார். என்னோடு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் வீட்டிலே தங்க வைக்கிறார். இரவு முழுக்க இருவரும் பேசாமலேயே உணவு கொடுக்கப்பட்டு விருந்துபச்சாரத்தோடு அந்த இரவு கழிக்கப்படுகிறது. மறாவது நாள் தான் கொண்டு வந்த உணவை எடுத்துக்கொண்டு மீண்டும் கஅபாவுக்கு செல்கிறார். இரண்டாவது நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅபாவில் எங்காவது தென்படுவாரா என்று பார்க்கிறார். முன்பின் பார்க்காதவர். மக்கள் எப்படியாவது இனங்காண்பித்து இவர்தான் முஹம்மது என்று சொல்லுவார்களா என்று எதிர்பார்க்கிறார். கேட்கிற நிலைமை அல்ல, விபரீதம், மிகுந்த மோசம். கேட்டாலே அடித்துக் கொண்டு விடுவார்கள் பாவிகள். இரண்டாவது நாள் அதே போன்று இரவு நெருங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருவார். ஏன் நீங்கள் எதிர்பார்த்த நபர் வரவில்லையா? இல்லை என்கிறார். இரண்டாவது முறையும் வீட்டுக்கு அழைத்து சொல்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது நாளும் விருந்துண்டு விட்டு ரெண்டு பேரும் மௌனமாகவே உறங்குகிறார்கள். மூன்றாவது நாளும் கண்ணிலே படுகிறார். ஏன் இன்னும் நீங்கள் போகவில்லையா? எதிர்பார்த்த நபரை பார்க்கவில்லையா? இல்லை என்கிறார். மூன்றாவது நாள் வீட்டில் வைத்து உணவு கொடுத்து விட்டு நீங்கள் யாரை எதிர்பார்த்து இங்கே வந்தீர்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு ஒரு உறுதி அளித்தால் நான் வந்த உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். நான் உறுதி அளிக்கிறேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பு என்றார். நான் முஹம்மது என்கிற ஒரு மனிதரை தேடி வந்திருக்கிறேன். அவர் இறை தூதராமே, அவரை நான் என்னுடைய இரண்டு கண் கொண்டு நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியா? நீங்கள் நேரான வழியைத்தான் தேடி வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்க்க போகிற நேரம் இந்த நேரம். நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த காலத்தை நீங்கள் உங்களுடைய கண்முன்னே நீங்கள் கொண்டு வர வேண்டும் தோழர்களே. இஸ்லாம் எந்த அளவுக்கு மெல்ல மெல்ல எப்படிப்பட்ட தோழர்களுடைய தியாகத்தோடு இந்த மண்ணில் வேரூன்றியது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் முன்னே செல்லுவேன், நீங்கள் எனக்கு பின்னே வர வேண்டும். நான் செல்லுகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருப்பதாக, நம்மை யாராவது பின்தொடருவதாக நான் அறிந்தால் எனது காலில் இருக்கிற செருப்பை நான் சரி செய்வதைப் போல நான் செய்வேன். நீங்கள் என்னை முந்தி செல்ல வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதைப் போல. எப்படி இஸ்லாம் வளர்ந்தது பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை கண்கொண்டு பார்த்துவிட்டு ஒரு மனிதன் திரும்ப வந்தாலே குறைசிகள் விடாத காலம். அர்க்கம் என்கிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்து கொண்டு இரவு பகலாக தன்னுடைய தோழர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்த நேரம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து அபூதர் செல்லுகிறார். வீட்டினுடைய கதவு திறக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை இறை தூதர் என்றும் இறங்கிய வசனத்தை மெல்ல மெல்ல அபூதருக்கு ஓதி கொடுக்க அங்கேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப சொல்கிற வாசகம் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய வாசகம். அபூதரே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றது மக்காவில் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்றார்கள். வமா அலைனா இல்லல் பலாஉல் முபீன். தெளிவாக எடுத்துச் சொல்லத்தான் தூதர்கள் வந்தார்கள், அது அவர்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் அதை நீங்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாவு ஆரம்பமாக அபூதருக்கு சொன்னது, மார்க்கத்தை இப்பொழுது சொல்லாதீர்கள். நிலைமை நீங்கள் நினைப்பதைப் போல இல்லை. இந்த மக்காவுடைய நிலைமை நேராக மக்காவில் ஒரு நிமிடம் கூட நீங்கள் தங்காமல் நேராக நீங்கள் உங்களுடைய கோத்திரத்திற்கு செல்ல வேண்டும், கிஃபார் என்கிற கோத்திரத்திற்கு. அங்கே போய் ஹிஜாஸ் மாகாணத்தில் இருக்கிற அஸ்லம் கிஃபார் கோத்திரத்திலே போய் இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள். மக்காவில் ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால் உயிரே போனாலும் சரி சொல்லாமல் இருக்க மாட்டார் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்களை அனுப்பியவனின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான்
கஅபாவிலே போய் நின்று கொண்டு உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லிவிட்டு தான் நான் போவேன் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்கிறார்கள். சொல்லுவேன் யா ரசூலல்லாஹ் என்று கஅபாவுக்கு போய் அருகிலே போய் நின்று கொண்டு குறைஷிகளே என்று அழைக்க, குறைஷிகள் ஒட்டுமொத்தமாக திரண்டு வர, ஏதோ ஒரு கிராமத்திலே இருந்து வந்த ஒரு அந்நியன் நம்மை அழைக்கிறானே என்று சொல்லி எல்லோரும் வந்து அபூதரை சூழ்ந்திருக்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுங்கிற வழியிலேயே விட்டு விரண்டோடி விடுவார்கள். ஒரு நாள் குறைஷிகள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபை போய் சலாம் சொல்லுகிறார். அவர்களும் பதில் சலாம் சொல்லுகிறார்கள். எடுத்த உடனே அவருடைய பிரச்சாரம் என்ன தெரியுமா? எல்லாம் நபி தோழர்கள், எல்லாம் மார்க்கத்தை கட்டுணர்ந்த மார்க்க மாமேதைகள். அபூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், யார் ஒருவர் செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு கல்லை கொண்டு வந்து மார்பகத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் வைப்பான். அது பின்பகுதி வழியாக வெளியேறும். மீண்டும் பின்புறத்திலே வைப்பான், அது மார்பு பகுதி வழியாக வெளியேறும். அது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பிரச்சாரத்தை துவங்குவார். பேசிவிட்டு ஒரு தூணுக்கு அருகிலே போய் அமர்ந்தார். சபையில இருக்கிற ஒரு தோழர் ஓடி போய், நீங்கள் யார்? உங்களுடைய இந்த பேச்சு மக்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு அதிருப்தியை உண்டாக்குகிறது என்றார். அபூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் மடையர்கள், அறிவீனர்கள், எப்பொழுது பார்த்தாலும் செல்வம் செல்வம் என்று செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்கள் உண்ணுகிறார்களா, உடுக்கிறார்களா, தங்குவதற்கு வீடுண்டுமா, ஜகாத்து கொடுக்கிறார்களா, ஏழை எளிய மக்களை குறித்து எந்த கவலையும் கொள்ளாத மக்கள் இந்த மக்கள், இவர்கள் எல்லாம் அறிவிலிகள் என்று சொன்னார்கள். நீங்கள் யார்? நான் தான் அபூதர். உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார்? என்னுடைய தோழர். உங்களுடைய தோழர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், உலக மலை அளவுக்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் கடன் அடைப்பதை தவிர ஒரு நாள் 3 நாளில் அனைத்தையும் தர்மம் செய்வேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்தில் பாடம் பெற்றவன் நான் என்றார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியில் இந்த செய்தியை 1407, 1408 போன்ற நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, இவர் ஒரு வழியில் வந்தால் எல்லோரும் மிரண்டு போவார்களாம். ஒரு நாள் ஒரு தோழர் கேட்டார், ஏன் உங்களை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள்? இவர் சொன்னார், மக்கள் என்றைக்கெல்லாம் உலக ஆசாபாசங்களில் மூழ்கி பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தை மக்கள் நேசிக்கிறார்களோ அங்களதெல்லாம் இந்த அபூதர் நின்று கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துவேன் என்றார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா கவர்னராக சாம் நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் முஆவியாவிடத்திலே செல்கிறார் இந்த அபூதர் அவர்கள். எதற்காக வேண்டி செல்கிறார்? சாம் நாட்டிலே பார்க்கிறார், மக்கள் எல்லாம் நிறைய பேர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், நிறைய பேர்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள், நிறைய பேருக்கு உடுப்பதற்கு மாற்றாடை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். கவர்னரத்திலே போய் முறையிடுகிறார்கள் அபூதர் அவர்கள். முஆவியாவை உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரத் தௌபா 9வது அத்தியாயத்தில் வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. முஆவியா சொன்னார்கள், இது யூத நசாரக்களுக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம், முஸ்லிம்களுக்குரியதல்ல என்றார். அபூதர் சொன்னார், இது எல்லோருக்கும் இறக்கப்பட்ட வசனம், இதை நான் சொல்லியே தீருவேன் என்று வீதி முழுக்க போய் சொல்ல ஆரம்பித்தார். முஆவியா வீண் குழப்பம் ஏற்படுவதை போல உணர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். இவரை உடனடியாக நீங்கள் மதீனாவுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பி மதீனாவுக்கு இவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் கொடுத்து மதீனாவுக்கு உடனே வாருங்கள், என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லி கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்திற்கு பதில் சொல்கிறார், உலகத்தில் யாருடைய தேவையும் எனக்கு தேவை கிடையாது, உலகத்தில் யாருடைய தேவையும் எனக்கு கிடையாது, நான் சொல்லியே தீருவேன். தங்கங்களையும் வெள்ளிகளையும் பொற்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் யார் சேமித்து வைத்துக் கொண்டாலும் சரி, அவர்கள் நினைத்து பார்க்கட்டும், மறுமை நாளில் கடுமையான வேதனை உண்டு என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் மதீனாவுக்கும் செல்லாமல் ஷாமிலும் வாழாமல் வேறொரு பகுதிக்கு சென்று விடுகிறார் அந்த தோழர். அந்த தோழர் அந்த பகுதி ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது ரபதா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி,
அந்த பகுதியிலே போய் வாழும் பொழுது அங்கிருந்துதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக மக்கள் சதித்திட்டம் தீட்டுவதை உணர்கிறார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள் எல்லாம் ஓடி போய் இவருடைய அந்த வீர ஆவேசமான தீமைகளுக்கு எதிராக போராடுகிற அந்த குணத்தை மக்கள் தவறாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உஸ்மான் அவர்களுக்கு எதிராக படை திரட்டுகிற ஆலோசனை கூட்டத்திற்கு ஒரு நாள் அழைக்கிறார்கள். வந்து பார்த்தால் மோசமான கூட்டம். அந்த கூட்டத்தில் சொல்கிறார், யாருக்கு எதிராக இந்த ஆலோசனை? எனது தோழர் உஸ்மான் அவர்களுக்கு எதிராகவா? எனது தோழர் உஸ்மான் அவர்கள் நீண்ட ஒரு கம்பத்தில் என்னை விடிய விடிய கட்டி வைத்து என்னை அடித்தாலும் சரி, எனது தோழர் உஸ்மான் அவர்கள் மலைக்கு மேல் என்னை ஏறி நின்று உருட்டி விட்டாலும் சரி, அவருடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அசைக்க நான் விட மாட்டேன், அவர்தான் எனக்கு கலீஃபா என்றார்கள். அந்த கூட்டமே அதிர்ந்து போனது. கருத்து முரண்பாடு என்பது வேறு, ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்பது வேறு. என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எங்களை வழிநடத்தவில்லை என்றார்கள். இப்படி வாழ்ந்த ஒரு தோழர் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு எப்படி மரணிக்கிறார் இந்த ஹதீஸ்களை பாருங்கள். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு அவர் மரணிக்கும் பொழுது அவருக்கு கபனாடை கூட இல்லையாம். கபனாடை கூட இல்லையாம். வீட்டை போய் பார்வையிடுகிறார்கள் தோழர்கள். படுத்த பாய் மட்டும்தான் இருந்தது. எந்த சொத்தும் இல்லாமலேயே வாழ்ந்திருக்கிறார் ஒரு தோழர். உலக ஆசாபாசங்களை முற்றிலும் அறுத்தறிந்து விட்டு வாழ்ந்திருக்கிறார் ஒரு தோழர். இஸ்லாமிய பிரச்சாரத்தை நாள் முழுக்க செய்திருக்கிறார் ஒரு தோழர். அவருடைய சொந்த வாழ்வை பார்த்தே நிறைய பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த தோழருடைய, இந்த நபித்தோழருடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எத்தனை இடங்களில் அல்லாஹ் கேட்கிறான், நபியே, இந்த உலகத்தில் ஒரு சாராருக்கு நான் வழங்கிய பொருளாதார செல்வம் உம்மை ஆழ்த்தி விட வேண்டாம், அவர்களின் பக்கம் உடைய கண்கள் திரும்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனைவி, மக்கள், செல்வம் உங்களுக்கு நான் விரைவாக தந்தது நன்மை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் என்று சொல்கிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். பொருளாதார பேராசை மண்ணறையிலே கொண்டு போய் வைக்கிற வரை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 2 தங்க ஆறு ஓடினாலும் இனி ஒரு தங்க ஆறு ஓடாதா என்று எதிர்பார்க்கிற மனோநிலை தான் ஆதமுடைய மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். போதாது, மனிதனுக்கு அவன் வளர வளர அவனுடைய உள்ளத்தில் 2 ஆசை வளர்ந்து கொண்டே இருக்குமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், என்ன 2 ஆசை? ஒன்று பொருளாதார ஆசை, ஒன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை. இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதியவருக்கு 2 விஷயத்தில் எப்பொழுதும் இளமையாம். வார்த்தையை பாருங்கள், அவர் முதுமையாக இருப்பார், ஆனால் அவர் 2 காரியத்தில் இளமையாகவே இருப்பார். அந்த 2 காரியம், ஒன்று பொருளாதாரம், ஒன்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. இதில் அவர் எப்பொழுதும் இளமையாகவே இருப்பார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் மனிதன் இந்த உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் செய்கிறான். அக்கிரமங்களை செய்ய மனிதன் துணிகிறான். ஒரு சான் நிலத்திற்காக கூட உடன் பிறந்த தம்பியை கூட வெட்டி கொலை செய்கிற பாவிகள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. பொருளாதாரத்திற்காக வேண்டிதான், ஒரு ஜான் வயிற்றை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஹராம்களையும் மக்கள் செய்கிறார்கள். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், மக்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிற காலம் இந்த காலம். எங்கு பார்த்தாலும் மனிதன் 24 மணி நேரத்தை அல்லாஹு தஆலா தந்து ஒரு 25 நிமிடத்தை எனக்காக வேண்டி ஒதுக்கி 5 கால தொழுகையை பேணுங்கள் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அந்த நேரத்தை கூட ஒதுக்க நாம் தயாராக இல்லை. பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அலைந்து திரிகிறோம் நாம் எல்லாம். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தோழர்களே, மறுமை நாளில் 2 வகையான தண்டனைகள் உண்டு. மறுமை நாளில் 2 வகையான தண்டனை உண்டு. ஒன்று, தீர்ப்பு சொல்லி நரகத்தில் தூக்கி வீசி இறுதியாக கொடுக்கப்படுகிற தண்டனை. அதற்கு முன்னதாக 5000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டி மக்கள் கூட்டம் நிற்கிற அந்த சபையில் ஒரு சில மக்களுக்கு மட்டும் மக்களுடைய மைதானத்தில் கிரவுண்டில் வைத்து கொடுக்கப்படுகிற தண்டனை. அது எது தெரியுமா? அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது. அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், உங்களில் யாரும் இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது, உங்களில் யாருக்கும் அது வந்து விடக்கூடாது என்றார்கள். யாருக்கு? ஆடுகளை தோளிலே சுமந்து வந்து நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ்வுடைய ரசூலே என்று மனிதர்கள் கதறுவார்கள். நான் சொல்லுவேன், உலகத்தில் சொல்லிவிட்டேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் என்று, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவேன். அந்த நிலைக்கு என்னுடைய தோழர்கள் ஆளாகிவிடக் கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்தையும் ஆட்டையும் மாட்டையும் தோளிலே சுமந்து வருகிற கூட்டம், அதற்குரிய ஜக்காத்துகளை கொடுக்காத கூட்டம், அடுத்தவருடைய பொருள்களை அபகரித்த கூட்டம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவை நீதி தீர்ப்பு நாளில் தீர்ப்பு வழங்கும் வரை அவனை அந்த 5000 ஆண்டுகளும் கொம்புள்ள நல்ல கொழுகொழுத்த அவன் வளர்த்து ஆளாக்கிய ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அவனை மிதித்துக் கொண்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக வந்து 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 மிதித்துக் கொண்டே இருக்கும். இது ஒரு தண்டனை. எல்லோரும் பார்ப்பார்கள். பார்க்கும் போதே தெரியும் இவன் ஒரு திருடன் அல்லது ஜகாத்து கொடுக்காமல் சொத்துக்களை சேமித்து வைத்தவன் என்று எல்லோருக்கும் தெரிகிற வகையில் சபையில் கொடுக்கப்படுகிற தண்டனை ஒரு தண்டனை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா 35வது வசனம், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸதும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன். அவன் சேமித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்பான் அல்லாஹ். இது நரகத்தில் அல்ல, நரகத்தில் அல்ல, கியாம நாளில் மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த மனித கூட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற தண்டனை. சொத்துக்களை கொண்டு வாருங்கள் என்பான். அந்த சொத்துக்கள் எல்லாம் நரகத்திலே போட்டு காட்சி எடுத்து வாருங்கள் என்பான். நரகத்திலே போட்டு சொத்துக்களும் வெள்ளிகளும் தங்கங்களும் தீனார்களும் வாகனங்களும் சேமித்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் தீயிலே போட்டு காட்சி உருக்கி எடுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஹாதா மா குன்தும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன் ஹாதா மா கனஸதும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிஸூன். இதுதான் நீ சேமித்து வைத்தது, இதுதான் நீ சேமித்து வைத்தது என்று சொல்லி விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அல்லாஹு தஆலா காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த நரக நெருப்பை கொண்டு சூடு போடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை வெறுத்தார் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிலை என்னுடைய தோழர்களுக்கு வரக்கூடாது. பொருளாதாரத்தை விரும்பாதீர்கள், விரும்புவதற்கு ஒரு எல்லை உண்டு. கத்திக்கு மேல் நடப்பதை போல பொருளாதாரம் என்பது, விட்டால் நரகத்தில் விட்டால் சொர்க்கத்தில். அதை முறைப்படி பாதுகாத்தால் உயர் அந்தஸ்து. அதற்கு நாம் அடிமையாகிவிட்டால் நரகத்தினுடைய அடித்தளம். எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் அவர்களுடைய காலடி ஓசத்தை சொர்க்கத்திலே நான் கேட்டேன். யாருடைய காலடி ஓசை என்றேன். அதுதான் பிலால் அவருடைய காலடி ஓசை என்று சொல்லப்பட்டது. நாம் கொஞ்சம் அப்படியே திரும்ப பார்த்தேன். தவழ்ந்து தவழ்ந்து வந்தீர்கள் நீங்கள் என்றார்கள். யாரை பார்த்து? சொர்க்கத்தில் நீங்கள் கடைசி நபராக தவழ்ந்து தவழ்ந்து நீங்கள் வருவதை நான் பார்த்தேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். காரணம், அவர் தன்னுடைய ஒரு நாள் தனக்கு முன்னால் பேர்த்தங்கடிகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டதை நினைவு கூறி அழுகிறார். சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா 2ஐ கொண்டு சோதித்தான். ஒன்று, கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடிவுதைகளையும் சோதனைகளை கொண்டு எங்களை சோதித்தான். அந்த சோதனையில் நாங்கள் எல்லாம் வெற்றி அடைந்தோம். 2வது, அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து சோதித்தான். நிறைய பேர்கள் தோற்று போய் விட்டார்கள், நிறைய பேர்கள் தோற்று போய் விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார்கள். வாரி வாரி மனித சமூகத்திற்கு வழங்குகிற கொடை வள்ளலாக இருந்தார்கள். உங்களுடைய தாமதத்திற்கு என்ன காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், சம்பாதித்த பொருளாதாரத்திற்குரிய கணக்கை அல்லாஹ்விடத்திலே கொடுத்து வர தாமதமானது யா ரசூலல்லாஹ். பொருளாதாரம் குறித்து 2 கேள்விகள் கேட்கப்படும். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? உலகத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள். தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்காதவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், தர்மம் செய்யாதவர்கள் எல்லாம் சொந்த வாழ்வில் வீடு என்றும் வாகனம் என்றும், ஏன் நமது வீட்டு திருமணம் என்று வரும் பொழுது கூட ஊரையே அழைத்து விருந்து போட்டு தடபுடலான ஏற்பாடு செய்கிற அன்பர்கள் எல்லாம் உண்டு. விடமாட்டான் அல்லாஹு தஆலா. ஆகவேதான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரம் குறித்து மக்களை எப்பொழுதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார். மக்களே தெரிந்து கொள்ளுங்கள்,
பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவர்களுக்கு ஒரு சுப செய்தி நற்செய்தி தெரிந்து கொள்ளுங்கள், கடுமையான வேதனை உங்களுக்கு மறுமை நாளிலே உண்டு. கடுமையான வேதனை உங்களுக்கு மறுமை நாளிலே உண்டு. இதுதான் அவருடைய பிரச்சாரமே. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சாரம் இதுதான். பாவப்பட்ட மக்களை பாருங்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். பாவப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடை கொடுக்கிறான். அதைத்தான் நீங்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய நிஅமத், பலகீனமான மக்களை கருத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த நிஅமத். அவர்கள் இல்லாவிட்டால் சொர்க்கத்தை திறந்து பார்த்தேன், ஏழை எளியவர்கள் தான் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், அவர்களுக்கெல்லாம் கேள்வி ரொம்ப குறைவு. தொழுதாயா, நோன்பு வைத்தாயா, ரெண்டே கேள்வி. ஜக்காத்துக்கு கொடுத்த கேள்வி இல்லை, ஹஜ்ஜை குறித்து கேள்வி இல்லை. உண்டுமா? ஹஜ் பொருளாதார வசதி வாய்ப்புடையவர்களுக்கு, ஜக்காத் வசதி வாய்ப்புடையவர்களுக்கு, தர்மம் வசதி வாய்ப்புடையவர்களுக்கு. அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நான் பசியோடு வந்தேனே, தாகித்து வந்தேனே, ஆடை இல்லாமல் வந்தேனே என்கிற கேள்வி எல்லாம் வசதி படைத்தவர்களை நோக்கி கேட்கப்படுகிற கேள்வி, ஏழை எளியவர்களுக்குரிய கேள்வி அல்ல. ஆகவே பொருளாதார விஷயத்தில் மிகுந்த அக்கறையோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்விலே இருந்து நமக்கு கிடைக்கிறது தோழர்களே. இரண்டாவது, அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு, ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய கோத்திரம், தான் வாழுகிற பகுதி என்று தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி, ரெண்டு கோத்திரம் கொள்ளை கூட்டு கும்பலாக இருந்த ரெண்டு கோத்திரத்தை சொர்க்கத்திற்குரிய கோத்திரமாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கோத்திரமாக, மறுமையில் அல்லாஹ் விரும்புகிற கோத்திரமாக மாற்றி அமைத்த ஒரு மாவீரர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும். அவரை போல முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வை நம்ம அர்ப்பணம் செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு படிப்பினை வேண்டும் நம்முடைய வாழ்வில். உண்மை இல்லையா? ஏதாவது ஒரு படிப்பினை. இந்த மார்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சக்திக்குட்பட்டு நான் நாளது தேதி முதல் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மார்க்கத்தை நான் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவனாக திகழ்வேன். பொருளாதார ரீதியாக ஏன், சாதாரண இஸ்லாமிய உபதேசம் தாங்கிய, குர்ஆன் வசனம் தாங்கிய, நபிமொழிகள் தாங்கிய நோட்டீஸுகளை அச்சடித்து கடையிலே வைத்துக் கொண்டு வியாபார வாடிக்கையாளர்களுக்கு தினசரி ஒன்று கொடுத்தால் போதுமே. எங்காவது ஒரு மனிதன் அப்படியே படித்து பார்த்து திருந்த மாட்டானா? இலவசமாக வசதி படைத்தவர்கள் எல்லாம் இலவசமாக திருக்குரானை வாங்கி இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு எடுத்து கொடுத்ததன் மூலம் எங்காவது ஒரு இடத்தில் எப்பொழுதாவது அவன் படித்து பார்த்து ஒரு வசனம் அவனை திருத்தி இருக்க முடியுமா? முடியாதா? ஏதாவது ஒரு 2 ரியால் 1 ரியால் கொடுத்தால் இன்றைக்கு 1 மணி நேரம் சிடி கேசட் நம்முடைய கைக்கு வந்துவிடும். அதை ஒரு பிரச்சாரமாக ஆக்கக்கூடாதா? இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு நன்றி உபகாரம் செய்த நிலையில் நான் மரணிக்க வேண்டுமா வேண்டாமா? பிறந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், வாழ்வில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். உண்டோம், கழித்தோம், சுகமாக வாழ்ந்தோம், எல்லோரையும் போல மரணித்தோம் என்றால் அது வாழ்வல்ல. இந்த மார்க்கத்திற்காக, தௌஹீதுக்காக, இஸ்லாத்திற்காக எதையாவது ஒன்றை சாதித்து விட்டு தான் மரணிக்க வேண்டும். அதற்குத்தான் இப்படிப்பட்ட வரலாறுகளை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தோழர்களே, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இதே தோழர் மறுமை நாளிலே பார்க்கத்தானே போகிறோம். சஹாபாக்களை பார்ப்போமா இல்லையா? பார்ப்போம். ஏகத்துவவாதிகளாக நமக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். முஸ்ரிக்கீன்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு, நாத்திக சிந்தனையுடைய மக்களுக்கு வேண்டுமானால் பார்க்கிற வாய்ப்பில்லாமல் திரையிட்டு விடக்கூடும். அல்லாஹுவை பார்க்க முடியாது மறுமை நாளில். நாமெல்லாம் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய கூட்டம், ரசூலை பார்க்கக்கூடிய கூட்டம், நபிமார்களை பார்க்கக்கூடிய கூட்டம், உத்தம சீடர்களை பார்க்கக்கூடிய கூட்டம். எங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று யாராவது கேட்டால் மறுமை நாளிலே தைரியமாக சொல்ல வேண்டும், உழைத்தோம் நாங்கள் இரவு பகலாக இந்த மார்க்கத்திற்காக. என்னுடைய வாழ்விலே நாங்கள் பின்பற்றினோம். குடும்பத்தார் எதிர்த்தார்கள், நண்பர்கள் எதிர்த்தார்கள், சமூகத்தில் எதிர்த்தார்கள், கடுஞ்சொல்லால் விமர்சனம் செய்தார்கள். இந்த மார்க்கத்தை பின்பற்றிய ஒரே காரணத்திற்காக வேண்டி வியாபாரத்தை இழந்தோம், பொருளாதாரத்தை இழந்தோம், ஆசாபாசங்களை எல்லாம் அறுத்தறிந்து இந்த மார்க்க வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபட்டோம் என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷம் உண்டுமே மறுமை நாளில். அந்த சந்தோஷத்திற்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். இல்லையா இல்லையா? கேட்பார்கள் மறுமை நாளில், அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து அல்லாஹ்வுடைய இந்த நரக நெருப்புக்கு உரியவர்களாக நீங்கள் மாறவா நாங்கள் அவ்வளவு மிகப்பெரிய அவ்வளவு தியாகம் செய்தோம் என்று அம்மார் அவர்களும், யாசிர் அவர்களும், சுமையா அவர்களும், இந்த அபூதர் அவர்களும், முஸ்அப் அவர்களும், ஹம்ஸா அவர்களும் மறுமை நாளிலே நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில் தோழர்களே? என்ன பதில்?
அவருடைய கரத்தை நாம் பிடித்து அவர்கள் நம்முடைய கரத்தை பிடித்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்தபடியே சொர்க்கம் செல்லுவதை உடைய கண்முன்னே நீங்கள் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். அதுதான் வாழ்வு. அந்த வாழ்வுக்காக வேண்டி இந்த உலக வாழ்வை தியாகம் செய்ய வேண்டுமே தவிர அதை இழந்துவிட்டு உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்றால் மறுமை நமக்கு நஷ்டப்பட்டு போய்விடும். சொர்க்கத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் அனைவர்களையும் காப்பாற்றி இந்த நபித்தோழருடைய வாழ்விலே இருந்து படிப்பினை பெறுகிற சமுதாயமாக நாம் மாறி எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.